ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈசல்னால் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கும் இடையான 3வது T20 போட்டி சிறிது நேரம் தடைப்பட்டுச்சு. பொறுத்து பார்த்துட்டு வீரர்கள் இதுக்கு மேலே பாலே தெரிய மாட்டுது, அந்தளவுக்கு ஈசல் கூட்டம் சுற்றிட்டுருக்கு, நாங்கள் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிறிது நேரம் போட்டியை நிறுத்தியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அதே மாதிரி ஜெயிக்க வேண்டிய ஒரு போட்டி கடைசி நேரத்தில் அதுவும் 19வது ஓவரில் ஹர்திக் பாண்டியா பண்ண ஒரு தவறுனால பார்த்திங்கன்னா மேட்ச் அப்படியே சவுத் ஆஃப்ரிக்கா கைவசம் போயிட்டு ஒரு வழியாக இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்க. இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்திய அணி தரப்புலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா 219 ரன்கள் சேர்த்திருப்பாங்க. அபிஷேக் சர்மா 25 பந்தில் 50 ரன்கள் எடுத்து அவுட் ஆகிருப்பார். 3 4 5 சிக்ஸர்கள் அடிச்சிருப்பார். இன்னொரு புறம் திலக் வர்மா 56 பந்தில் 107 ரன் அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருந்திருப்பார். 8 4 அடிச்சிருப்பார், 7 6 அடிச்சிருப்பார். இன்டர்நேஷ்னல் அளவில் திலக் வர்மாவுக்கு இதுதான் ஒரு மெய்டன் செஞ்சுரி. அதனால் ரொம்ப உற்சாகமாக இருப்பார் திலக் வர்மா. அபிஷேக் சர்மா இவங்க 2 பேரை தாண்டி மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி வேறு யாரும் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. கடைசி நேரத்தில் ரமன்தீப் சிங் பார்த்தீங்கன்னா 6 பந்தில் 15 ரன், ஒரு 4 ஒரு 6 அடிச்சுட்டு ஏதோ அவருடைய பங்குக்கு வந்த வேலையை முடிச்சுட்டு போயிருப்பார். அந்த முதல் பந்திலே சிக்ஸரோட பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ரன்ஸ் கணக்கை இவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். டார்கெட் 220. அடுத்து அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. எல்லாருமே 20க்கு மேலே ரன்கள் சேர்த்தாங்க. அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே நல்லா ஆடிருப்பாங்க. கிளாசன் 22 பந்தில் 41 ரன்னு. இதில் கொடுமை என்ன அப்படின்னா மார்க்கோ ஜென்சன் இவர் 17 பந்தில் 54 ரன்னு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் செஞ்சுரி போட்டிருக்காரு. அதுவும் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா வீரர் இந்த மாதிரி அதிவேகமாக ஹாஃப் செஞ்சுரி போடுறது இப்போ தான் முதல் முறையாக நடந்திருக்கு. கடைசி அந்த ஒரு 3 ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமாக போணுச்சு. 18 பந்தில் 59 அடிக்கணும். 18 பந்தில் 59லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தப்ப அந்த ஓவர் 18வது ஓவர் நமக்கு ஹர்ஷ்தீப் சிங் போட்டிருப்பாரு. 8 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்துருப்பாரு. இதனால் பார்த்தீங்கன்னா வெறும் 12 பந்தில் நமக்கு 51 ரன் அடிக்கிற மாதிரி நிலமை இருந்துச்சு. 2 ஓவர் 51 அடிக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் உள்ள பாண்டியா இருக்காரு. நமக்கு 18வது ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாசனும் அவுட் ஆகிட்டார். அப்போ அடிக்கிறதுக்கும் ஆள் கிடையாது, ஈஸியாக தோற்றுருவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த 19வது ஓவரில் 26 ரன்னை பிரித்து மெஞ்சிருப்பார் மார்க்கோ ஜென்சன். ஹர்திக் பாண்டியா ஓவரில் ஃபஸ்ட்டு ஓவர் ஃபஸ்ட்டு பால் 4, 2வது பால் 6, 3வது பால் 4, 4வது பால் 2, 5வது பால் 6, 6வது பால் 4, 26 ரன் சேர்த்துருப்பாங்க. இதனால் கடைசி ஒரு ஓவரில் பார்த்தீங்கன்னா திரும்ப 25 அடிக்கணும். இப்போ 19வது ஒரு 26 அடித்தாருன்னா கடைசி ஒரு 25 அடிச்சிருவார் ஜென்சன் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அதுவும் கோட்ஸியும் இருக்கார். ஸோ கோட்ஸியும் நல்லா பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் கடைசி ஓவரில் 13 ரன் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சுது. இதனால் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் அப்புறமா அந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ இந்த போட்டியில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச பிறகு செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும் பொழுது ஒரு ஓவருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா 7 ரன் அடிச்சிருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் ஈசல் கூட்டம் படையெடுத்து வந்திருக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் ஆடுறப்ப எத்தனையோ போட்டிகளில் ஈசல் வந்திருக்கும். ஸோ ஈசல் வந்தாலுமே அது விளையாட்டு தடைபடுற அளவுக்கு இருக்காது. பட் இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் மேட்சே தாமதமாகிற அளவுக்கு ஈசல் கூட்டம் வந்திருக்கும். அதாவது கண்ணே தெரியாத அளவுக்கு சுற்றிலும் ஈசல் தான் இருக்குது. அதுவும் ஃபுல்லாக அந்த வெளிச்சத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டு முழுக்க ஈசலாக போட்டியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டோட பவர்லாம் கொஞ்சம் குறைச்சி ஈசல்லாம் ஃபுல்லாக செத்து கிரவுண்டிலே விழுந்து கிடந்து அதை ஊழியர்கள்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா போட்டி திரும்ப நடத்தியிருப்பாங்க. ஈசல்னால ஒரு போட்டி தடைப்பட்டு நின்னது இப்போ தான் முதன் முறையாக நடந்திருக்கு. நன்றி.